ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா ஒழுக்கமுடைமை. அழகு 7ல இலக்கியம் தமிழ் அறிஞர்களுள் தமிழ் தொண்டும் இதுல நமக்கு கட்டாயம் 15 வினாக்கள் கேட்கப்படுங்கிறது சிலபஸ்ல இருக்குது இல்லையா? சோ அதுல திருக்குறள்ல நமக்கு 20 அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இப்போ ஒழுக்கமுடைமை. அடுத்தடுத்து இனிமேல் டெய்லி டக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து சிலபஸை முடிக்க நம்ம இனிமேல் பார்க்கணும். இப்போ திருக்குறள், ஃபர்ஸ்ட் திருக்குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள் பார்க்கலாம். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். ஒருவருக்கு எல்லாத்தோட சிறந்தது எதுனா ஒழுக்கம்தான். அதனால அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதா நம்ம கருதப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள். சொற்பொருள் விழுப்பம். விழுப்பம் அப்படின்னா சிறப்புங்கிறது அர்த்தம். சிறப்பு, பெருமை. அதே மாதிரி அடுத்து ஓம்பப்படும். ஓம்பப்படுங்கிறதுக்கு காத்தல் வேண்டும். ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். இலக்கண குறிப்பும் இதுல ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இலக்கண குறிப்பு எல்லாத்தையுமே நம்ம இதுலயே பார்த்துப்போம். சோ உங்களுக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதனாலதான் நான் இந்த மாதிரி கொடுத்திருக்கிறேன். இலக்கண குறிப்பு ஒழுக்கம். ஒழுக்கத்துக்கோட இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். படும். படுமோட இலக்கண குறிப்பு செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. இத உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொடுத்திருக்கிறேன். அடுத்து 2வது திருக்குறள், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி திருக்குறள் சும்மா ஒரு மாதிரி படிச்சுட்டு மட்டும் போவேனா, நல்லா இது தெளிவா படிச்சுக்கோங்க. சோ இது எப்படி வேணாலும் கேட்கலாம். இல்ல விடுபட்டதுல இருந்து திருக்குறளை ஃபில் பண்ண சொல்லியோ கேட்கலாம். இல்ல கோடிட்ட மாதிரியும் கேட்கலாம். விடுபட்ட வார்த்தை என்ன அந்த திருக்குறள் அந்த மாதிரி கேட்கலாம். சோ அதனால நமக்கு திருக்குறளை ஃபுல்லா நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறதும் கிட்டத்தட்ட நமக்கு நல்லது. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணைக்கு பொருள் எம்மறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை ஆகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். அதாவது எந்த முறையில நம்ம ஆராய்ந்து பார்த்தாலுமே ஒழுக்கம் தான் நமக்கு நல்ல துணை இந்த வாழ்க்கையில. சோ ஒழுக்கத்தை காப்பது எவ்வளவு கஷ்டமானாலும் அதை எப்படியாவது விரும்பி காத்துதான் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள். சொற்பொருள் பார்க்கலாம். பரிந்து. பரிந்து அப்படின்னா விரும்பி. விரும்பி காத்தல் வேண்டும் சொல்றாங்க இல்லையா? சோ பரிந்து அப்படின்னா விரும்பி. தேரினும். தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தால். ஆராய்ந்து பார்த்தாலும். ஆராய்ந்து பார்த்தல். இலக்கண குறிப்பு காக்க. இலக்கண குறிப்பு காக்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. நம்ம இத பார்த்திருக்கோம். இந்த கடைசியில இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா அது நமக்கு வியங்கோல் வினைமுற்று. அந்த மாதிரிலாம் வாழ்க அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ காக்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. பரிந்து இல்ல தெரிந்து இந்த மாதிரி இருக்குதுன்னா வினையெச்சங்கள். பரிந்து இல்ல தெரிந்து அப்படின்னு இருந்ததுன்னா இலக்கண குறிப்பு, அதோட இலக்கண குறிப்பு வினையெச்சங்கள். பிரித்தறிதல். பிரித்தறிதலுக்கும் பார்க்கலாம். பரிந்தோம்பி தெரிந்தோம்பிங்கிறது பிரித்தறிதல கேட்டிருக்காங்க அப்படின்னா பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி இது மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து 3வது திருக்குறள் பார்க்கலாம். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். பொருள் ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த திருக்குறளோட பொருள் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஒழுக்கம் இருக்கிறவங்க ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்கிறவங்க உயர்குடியினர், அதாவது மேலானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒழுக்கம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்க இழிகுடியினர்னு சொல்லிட்டு இதுல சொல்லப்படுறாங்க. சொற்பொருள். அதோட சொற்பொருள் குடிமை அப்படிங்கிறது உயர்குடி.
குடிமைங்கிறது உயர்குடி, இழுக்கம்ங்கிறது ஒழுக்கம் இல்லாதவர்கள். இழுக்கம்ங்கிறது ஒழுக்கம் இல்லாதவர்களை சொல்றது. இலக்கண குறிப்பு இழிந்த பிறப்பு. இழிந்த பிறப்பு அப்படிங்கிறதுக்கு பெயரெச்சம். இழிந்த பிறப்புங்கிறது பெயரெச்சம். அடுத்து 4வது திருக்குறள் போலாம். மரப்பினும் மோத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்ற கெடும். மரப்பினும் மோத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்ற கெடும். அதாவது ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருவன் தான் கற்ற இல்ல படிப்பு கூட அவனுக்கு மறந்துடுச்சுனாலும், கல்வி மறந்தாலுமே அவனால திருப்பி மீண்டும் படிச்சுக்க முடியும். ஆனா ஒழுக்கம் மட்டும் போயிடுச்சுன்னா அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு, அவனோட அதாவது குடிப்பிறப்பின்னா அவங்களோட இது எல்லாமே, பிறப்போட இது எல்லாமே அழிந்து போகும். அதோட சிறப்பே அழிந்து போகும். சோ அதான் ஒழுக்கம் நமக்கு முக்கியம். படிப்பு கூட நம்ம எப்ப மறந்து போனாலும் திருப்பி படிச்சுக்கலாம், இல்ல எப்படி விட்டு போனாலும் திரும்பி படிச்சுக்கலாம். ஆனா ஒழுக்கம் குறைஞ்சதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது தான் இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்கிறாங்க. மரப்பினும் மோத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்ற கெடும். இலக்கண குறிப்பு கெடும்ங்கிறதுக்கு செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம். செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம். கொளல் அப்படின்னா அல்லீற்று தொழிற்பெயர். அடுத்து 5வது திருக்குறள் பார்க்கலாம். அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொருள், பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. அதாவது இதுல பொருள் என்ன சொல்ல வராங்கன்னா, பொறாமை இருக்கிறவங்க கிட்ட செல்வம் நிக்காது. என்னதான் சம்பாரிச்சாலும் பொறாமையோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுல செல்வம் நம்ம கிட்ட எதுவுமே நிக்காது, பணம் நிக்காது, எதுவுமே நிக்காதுங்கிறாங்க. அது போல ஒழுக்கம் இல்லாதவன் கிட்ட உயர்வு இருக்காது அப்படிங்கறதுதான் இங்க சொல்ல வராங்க. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. சொற்பொருள் பார்க்கலாம். அழுக்காறு அப்படின்னா பொறாமை, ஆக்கம் செல்வம், ஆக்கம்னா செல்வம். இலக்கண குறிப்பு உடையான் அப்படின்னா வினையாளனையும் பெயர். உடையான் அப்படின்னா வினையாளனையும் பெயர். அணி, இது இந்த திருக்குறள் என்ன அணி அப்படின்னு கேட்டிருந்தாலும் உமை அணி அப்படின்னு கத்த சொல்லிடுங்க. இது கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு ஒரு 4 அணி பேர் சொல்லிட்டு இது என்ன, இந்த திருக்குறள் எந்த அணி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, கேட்டிருக்கிறாங்க. சோ அதனால அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வுங்கிறது உவமை அணி. அடுத்த 6வது திருக்குறள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பார் கரிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுக்கார் கரிந்து. பொருள் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்து மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை, அதாவது இப்போ இது நமக்கு இது ஒழுக்கம் தவறுச்சுன்னா நமக்கு இதுல எவ்வளோ இதுல வரும், எவ்வளோ நமக்கு இதுல மன வலிமை வரும், அது எல்லாமே தெரியும் இல்லையா. இந்த மாதிரி நம்ம மீறக்கூடாது, இந்த மாதிரி போயிட்டோம்னா அது நமக்கு பின்னாடி விளைவா கஷ்டமா இருக்கும், பின் விளைவு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி தெரிகிறவங்க எப்பயுமே அந்த ஒழுக்கத்தோட நெறியில இருந்து விலக மாட்டாங்க அப்படிங்கறதுதான் இதுல சொல்ல வந்திருக்காங்க. சொற்பொருள் ஒல்கார்னா விலக மாட்டார், ஏதம்னா குற்றம், உறவோர்
மன வலிமையுடையோர். உரவோர்னா மன வலிமையுடையோர். இலக்கண குறிப்பு உரவோர் அப்படிங்கிறதுக்கு வினையாளனையும் பெயர். உரவோர்னா இலக்கண குறிப்புக்கு வினையாளனையும் பெயர். 7வது திருக்குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். அதாவது இந்த திருக்குறள்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒழுக்கம் இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு பெருமையா இருக்கட்டும், சிறப்பு எல்லாமே அவங்க அந்த மாதிரி அடைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மேல மேல போய்கிட்டே இருப்பாங்க. ஒழுக்கம் உடையவங்க மேல மேல போய்கிட்டே இருப்பாங்க. ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியா, ஏதாவது பழியா இருக்கட்டும், இல்ல மேன்மையே இல்லாம ஒரு மாதிரி கீழேயே போய்கிட்டு இருப்பாங்க. அததான் இந்த திருக்குறள்ல சொல்ல வராங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இதோட சொற்பொருள் பார்க்கலாம். எய்துவர் அப்படிங்கிறது அடைவர்ங்கிறது பொருள். இலக்கண குறிப்பு எய்தா பழி. இலக்கண குறிப்பு எய்தா பழி அப்படிங்கிறதுக்கு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்துவர்னா பலர்பால் வினைமுற்று. எய்துவர் அப்படின்னா இலக்கண குறிப்புல சொற்பொருள்ல அடைவர், இலக்கண குறிப்புல எய்துவர்னா நிறைய பேரை எய்துவர் அப்படின்னு சொல்றாங்களே, அதனால பலர்பால் வினைமுற்று. பகுபத உறுப்பிலக்கணம் எய்துவர் கொடுத்திருக்கிறாங்க. எய்துவரை எப்படி நம்ம பகுபத உறுப்பிலக்கணத்துல பிரிக்கலாம்? எய்து கூட்டல் இவ்வு கூட்டல் அர். எய்து கூட்டல் இவ்வு கூட்டல் அர். எய்துங்கிறது பகுதி, இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை, அர்ங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. ஸோ எதையுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி கேட்கலன்னா எப்படியாவது வேற மாதிரி கேட்டனாலும் நமக்கு அட்டென்ட் பண்ண தெரியணும் இல்லையா? ஸோ அதனால சொல்றேன். எய்துவர் அப்படின்னா எய்து கூட்டல் இவ்வு கூட்டல் அர். அடுத்து 8வது திருக்குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். 8வது திருக்குறள். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் என்பது துன்பத்தையே விளைவாக தரும். அதாவது இதுல இந்த திருக்குறள் என்ன சொல்ல வராங்கன்னா, நல்லொழுக்கம்ங்கிறது நன்மை மட்டும்தான் பெறுவதற்கான நமக்கு அது போடுற நம்ம விதையா இருக்கும். நமக்கு நல்லொழுக்கமா இருக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல விதைய விளைச்சி அந்த மாதிரி நல்லதா அது முளைச்சி நல்லதா நமக்கு கிடைக்கும். தீயொழுக்கம் அப்படிங்கிறது எப்பொழுதும் துன்பத்தை மட்டும்தான் நம்ம அனுபவிக்கிற மாதிரியே இருக்கும். சோ அதுதான் இதுல சொல்ல வராங்க. சொற்பொருள் இடும்பை. இடும்பைனா துன்பம். வித்து. வித்து அப்படின்னா விதை. வித்து அப்படின்னா விதை. இலக்கண குறிப்பு நல்லொழுக்கம், தீயொழுக்கம். நல்லொழுக்கம் இல்ல தீயொழுக்கம் இலக்கண குறிப்புல கேட்டாங்கன்னா பண்பு தொகைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லொழுக்கம், தீயொழுக்கம் சொல்லிட்டு இலக்கண குறிப்புல கேக்குறாங்க அப்படின்னா பண்பு தொகைகள். அடுத்து ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே, தீய வழக்கியும் வாயார் சொலல். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே, தீய வழுக்கியும் வாயார் சொலல். பொருள் நல்லொழுக்கம் உடையாரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. அதாவது நல்லொழுக்கம் உள்ளவங்க தவறி கூட அவங்க வாயிலிருந்து தீமை சொற்கள் அவங்க வாயிலிருந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல சொற்பொருள் பாத்தீங்கன்னா ஒல்லாவே அப்படிங்கிறது இயலாவே. இயலாவேங்கிறது அர்த்தம். இலக்கண குறிப்பு சொலல். சொலல் அப்படின்னா தொழிற்பெயர். இலக்கண குறிப்பு சொலல்னா தொழிற்பெயர். அடுத்து உலகத்தோடொட்ட ஒழுக்கல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 10வது திருக்குறள். இதோட பொருள் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார்.
அதாவது உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை. கல்லாதவர் எவ்வளவுதான், அதாவது நமக்கு வந்துட்டு இப்போ உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் ஒரு ஒழுக்கத்தை, அந்த இதுதான் இதுல சொல்ல வராங்க. நம்ம அது அவங்க கிட்ட இருக்கிற இது கூட நம்ம கத்துக்கிட்டு நம்ம அதை கத்துக்கிட்டு இந்த கல்வியை கல்லல அப்படின்னா எவ்வளவுதான் நம்ம படிச்சிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர் அப்படிங்கிறது தான் இதுல சொல்ல வராங்க. சோ சொற்பொருள் வந்துட்டு உலகம்ங்கிறது உயர்ந்தோர். இந்த திருக்குறள்ல உலகம்ங்கிறது வந்துட்டு உயர்ந்தோரை குறிக்கப்படுது. ஒட்ட, பொருந்த, ஒழுகல் அப்படின்னா நடத்தல், வாழ்தல். உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். சோ இதோட வந்துட்டு இந்த திருக்குறள் வந்துட்டு ஒழுக்கமுடைமை திருக்குறள் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து வர அதிகாரி எல்லாமே டக்கு நாங்க போட முயற்சி பண்றேன். சோ உங்களுக்கு நான் ஈஸியா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.